Satyabama Institute of Science and Technology, Chennai. Of course, நான் தமிழ் பொண்ணு இல்லையா, so of course I miss Tamil always, but எல்லாரும் பயமுத்துனாங்க, ஐயோ நீங்க கேபி சாரோட படம் பண்ண போறீங்களா, அவர் வந்து அடிப்பாரு திட்டுவாரு, பயந்துன்னு தான் நான் போனேன். ஹாய், நான் எஸ்பி ஆதிரா. நீங்க மிஸ்டர் கிருஷ்ணா தானே? எஸ், நானே தான். ஓகே, அதுக்கு எதனா ஐடி இருக்கா? ஐடி ப்ரூஃப்? ஐடி கேட்டு தான் லவ் பண்ணுவீங்களா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு வந்து உங்க கூட உட்காந்து நல்லா பேசணும், நிறைய பேசணும். ஆமா, ஆனா நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க, அதை சொல்ல விரும்புறேன். உங்களுக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் கண்டிப்பா. கிருஷ்ணா நீ பேகனே பாரு, கிருஷ்ணா நீ பேகனே பாரு. பேகனே நீங்களே அப்படின்னா என்னது? வாட் இஸ் தி மீனிங்? அதான், நீங்க சீக்கிரமா வாங்க கிருஷ்ணா, நீங்க சீக்கிரமா சினிமா விகடன் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். குட்டி ஸ்டோரி வித் கிருஷ்ணால இன்னைக்கு நம்ம கூட நம்ம எல்லாருக்குமே பிடித்த விமலா தான் இருக்காங்க. ஹாய், வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஸோ உங்களோட ஜி5ல உங்களோட படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுக்கான ஈகர்லி வெயிட்டிங் நாங்களாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அழகா இருக்கீங்க மேம், கியூட்டா இருக்கீங்க, செம்மையா இருக்கீங்க. Thank you so much. ஐயோ வெக்கம் வருது எனக்கு. சொல்றேன், எனக்கு வெக்கம் வருது. எப்படி போயிட்டு இருக்கு உங்களோட அந்த சினிமா கெரியர்? ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு, because it's my first digital experience and web series experience and தமிழ்ல ரொம்ப நாள் கழிச்சு. So I'm very very excited about it and it was a great experience. ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு அப்படின்னு சொல்றதுனால அந்த கேள்வி கேக்குறேன். எவ்வளவு மிஸ் பண்ணீங்க தமிழ? Of course, தமிழ் வந்து of course நான் தமிழ் பொண்ணு இல்லையா, so of course I miss Tamil always, but நான் வந்து as you know I've been busy in other languages, so அதனால it's really nice to come back to Tamil கொஞ்ச நாள் கழிச்சு. So ஓகே, அதர் லாங்குவேஜஸ்ல உங்களை பாக்குறோம், நிறைய மூவிஸ் பண்றீங்க, வெப் சீரிஸ் இந்த மாதிரி பண்ணிட்டே வரீங்க. மறுபடியும் தமிழுக்கு வரும்போது உங்களுக்கான அந்த மாற்றம் ஏதாவது தெரியுதா? தமிழ் சினிமா இவ்வளவு வளர்ந்து இருக்கு அப்படின்னு. கண்டிப்பா கண்டிப்பா, and I think that's a great thing. நம்மலாம் ரொம்ப பெருமை பண்ணணும் அதை பத்தி. I've seen such a big change. Just இல்ல, நான் ஸ்டார்ட்ல இருந்து இப்போன்னு சொல்ல முடியாது, even in the last few years நிறைய I've seen a lot of growth in Tamil cinema. இந்த பர்டிகுலர் வெப் சீரிஸ்க்கு நீங்க வந்துட்டு சைன் பண்ணதுக்கான ஏதாவது ரீசன் இருக்கா? Number one, the script. I think Lakshmi Narayana, நம்ம director for Pubgoa, ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு இந்த script. It was a very different topic. இந்த மாதிரி ஒரு subject நான் வந்து in my career நான் கேட்டதில்லை. So it was sort of crime thriller நான் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி, போலீஸா பண்ணியிருக்கேன், but in different ways. இதுல வந்து there was a lot more to it. ஒரு virtual reality base பண்ண ஒரு script, and I think இன்னைக்கு இந்த ஜெனரேஷன்ல அது ரொம்ப முக்கியம் actually, because virtual reality gaming எல்லாம் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு இல்லையா, from the young generation to adults. So இந்த script வந்து ரொம்ப ஆப்டா தோணுச்சு எனக்கு, and என்னோட ரோல் அதுல வந்து it's the main, என்னோட sort of point of viewல இருந்து தான் போறது the whole story, and நான் தான் actually இந்த crime investigate பண்றேன். So it's a very it's what the main character and a very strong character. So எனக்கு அது ரொம்ப பிடிச்சி போயிருந்தது, and I liked the team, ஒரு young new team, and அவங்க ideas and the ideologies of it. So நானும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் actually to see how it's come out. கண்டிப்பா. ஸோ அதான் எங்களுக்கே புதுசா தான் இருந்துச்சு அந்த ஒரு பர்டிகுலர் ஜானர். ஏன்னா அந்த விர்ச்சுவல் அந்த ஒரு வீடியோஸை வந்துட்டு அது எனக்கு கரெக்டா சொல்லலாமா, அது எதை இன்வெஸ்டிகேட் பண்றது, அந்த நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுட்டு சுத்துவாங்களே பசங்களாம், அந்ததா? ஆமா ஆமா, அதான் எக்ஸாக்ட்லி. அது வந்து கொஞ்சம் கனெக்ட் ஆயிருக்கு இதுல. இட்ஸ் பேசிக்லி a ஷூட் அவுட், ஒரு கோவால நடக்கிற ஷூட் அவுட். அதை இன்வெஸ்டிகேட் பண்ண போகும்போது இந்த மாதிரி it gets sort of intertwined. இதுக்கு மேல நான் சொன்னேன்னா அப்புறம் நீங்க வந்து சர்ப்ரைஸ் ஃபேக்டர். ஆமா, எக்ஸாக்ட்லி. நீங்க சொன்னீங்க எனக்கு போலீஸா நடிக்கிறதுலாம் ஒன்றும் புதுசு இல்லை, நிறைய பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல. இந்த ஷார்ட் ஆஃப் ஃபிலிம்க்கு வந்துட்டு நீங்க உங்களுக்கு நீங்களே ஒரு போலீஸா வந்துட்டு உங்களோட கெட்டப் போலீஸ் தான் அப்படின்னு சொன்னோன்னா உங்களுக்கான அந்த பர்டிகுலர் ஹோம்ஒர்க்னா என்னென்ன படங்கள் பார்த்து இல்ல வந்துட்டு நார்மலா நீங்க பண்ணதோட என்னென்ன டெவலப் பண்ணீங்க? ஐ திங்க் சொல்ல பார்த்தா இந்த போலீஸ் கேரக்டர் வந்து was a lot different to ப்ரீவியஸா நான் பண்ண போலீஸ் கேரக்டர்ஸ். ஒன்னுல நான் வந்து ஒரு காமெடி போலீஸ், so the extremely opposite. இன்னொன்னுல வந்து I'm sort of a undercover cop and also the killer. So ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் the type of treatment for the character.
இதுல வந்து it's a very serious stern cop. So நான் வந்து actually I did, a lot of research on just looking up things. மெயினா நான் சொன்னேன்னா டெல்லி கிரைம் நான் சொல்லுவேன். Because Delhi crime la வந்து அந்த serious note வருது இல்லையா for the whole crime thing. So I think I did watch that and நிறைய pointers அதுல I could understand, because நம்ம வந்து police வந்து genuine காமிக்கணும் இல்லையா, authentic காமிக்கணும். So that would have been that, and basically நம்மளுக்கு we can see on the news and everything இல்லையா. So just watching the body language of the police and how they carry on. So that was it. ஒரு பெண் போலீஸ் ஓகேவா, ஒரு விமன் வந்துட்டு ப்ரொபோஸ் பண்ணி நாங்க பார்த்தது இல்ல, ஓகேவா, அழகா. ஓகே, இப்ப நீங்க ஒரு போலீஸா வந்துட்டு அந்த லுக்கு அந்த ஒரு ஆட்டிடியூட்லாம் வச்சுட்டு ப்ரொபோஸ் பண்ண போறீங்க, உங்களுக்கு பிடிச்சவங்கள மனசுல நினைச்சிட்டு, இல்லைன்னா என்னைய கூட நினைச்சுக்கலாம். ஓ வாவ், இது வந்து ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு, வித்தியாசமான இருக்கு இந்த ஃபேவர். ஓகே, let me try. ஓகே, அந்த போலீஸ் கிட்ட வா பாருங்க. ஹாய், நான் எஸ்பி ஆதிரா. நீங்க மிஸ்டர் கிருஷ்ணா தானே? எஸ், நானே தான். ஓகே, அதுக்கு எதனா ஐடி இருக்கா? ஐடி ப்ரூஃப்? ஐடி கேட்டு தான் லவ் பண்ணுவீங்களா? ஆமா, ஏன்னா இந்த நாட்டுல இந்த ஜெனரேஷன்ல வந்து நிறைய ஏமாற்றம் நடந்துட்டு இருக்கு. தேங்க்யூ. ஆதார் கார்டு, இது வந்துட்டு டிரைவிங் லைசென்ஸ், பாஸ்போர்ட் எல்லாம் ஓகே, அப்ரூவ்ட். ஸோ நீங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன் வாங்க, ஒரு 12 o'clock மத்தியானம் வாங்க. அங்க நான் லஞ்ச் தயார் பண்றேன். நம்ம அங்க ஒரு லஞ்ச் டேட் பண்ணலாமா? போலீஸ் லஞ்ச் டேட்? ஆமா, ப்ரொபோசல் மாதிரினா நான் சொல்லிடுறேன். ப்ரொபோசல் நான் போலீஸ் ஸ்டேஷன்லாம் நான் வர முடியாதுங்க, ஐ அம் நாட் ஓகே வித் தட் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அப்ப நான் சொல்றேன், நான் உங்க வீட்டுக்கு வரேன், நீங்க எனக்கு லஞ்ச் கொடுப்பீங்களான்னு. ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா, ஸ்ட்ரெயிட் டு தி பாயிண்ட். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு வந்து உங்க கூட உட்காந்து நல்லா பேசணும், நிறைய பேசணும், நிறைய கத்துக்கணும். ஸோ நீங்க உங்க கையால சமைச்சு எனக்கு போடுவீங்களா லஞ்ச்? அவ்வளவுதான். அதுவும் ஒரு அப்படி போடலன்னா ஹேண்ட் கப்ஸ். ஓ, அந்த அளவுக்கு சூப்பர் சூப்பர் சொன்னோன்னு பண்ணீங்க, அதுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்யூ. அண்ட் இந்த படத்துல சொன்னீங்கல்ல நீங்க ஒரு போலீஸ் கெட்டப், அந்த ரோல்னால என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க நீங்களே மாத்திக்கணும்? மெயினா இந்த படத்துல நான் வந்து ஸ்மைலே பண்ணிருக்க மாட்டேன் ஆக்சுவலி. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்தது ஆக்சுவலி. ரொம்ப சீரியஸா என்னோட அந்த கேரக்டரோட இது வந்து ட்ராப் ஆகக்கூடாதுன்னு the director was also very particular. All throughout this series வந்து ரொம்ப ஒரே பாத்துல போகும் the character, so there won't be any fluctuation அவங்க பர்சனாலிட்டியில. ஸோ அதனால நான் வந்து ஷார்ட்டும் போது நான் வந்து சீரியஸா இருப்பேன், கேரக்டர்ல இருப்பேன். பட் எக்ஸாக்ட்லி கட்டுன்னு சொன்ன உடனே I'll go into the opposite, full ஜாலியா இருப்பேன். ஸோ I think the main thing is just sticking to, இதுல வந்து ரொம்ப you have to stick to that path. அது வந்து கொஞ்சம் கூட அந்த கேரக்டரோட வேரியேஷன் தெரியக்கூடாதுன்னு. that's one thing I picked up in this web series. And also இதுல வந்து it's much more hard working, I can tell you that. ஏன்னா ஒரு படத்துல நம்ம வந்து 1.5 hours 2 hours காமிக்கிறோம், இதுல வந்து we need 5.5 hours 6 hours 7 hours of footage தேவை. So imagine how much more நம்ம இதுல ஷூட் பண்றோம். At the same time நம்ம கேரக்டருக்கு நிறைய டெப்த் கொடுக்குற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, because you're developing your character, you're showing it over 8 episodes. So நம்மளுக்கு நிறைய டைம் கிடைக்கிறது. So there's a lot more depth involved இதுல. Okay, கொஞ்சம் ஸ்டண்ட் சீன்ஸ் இருந்தது, ஸ்டண்ட்னா கொஞ்சம் ஆக்ஷன் சீன்ஸ் இருந்தது. பட் அதுவும் நான் I've done full stunt scenes previous படத்துல. ஆமா, so இதுல அவ்வளவு இருக்காது. பட் இதுக்கு முன்னாடி தெலுங்கு படத்துல I've done full stunt sequences, so இது I could manage, so that was good, that was fun. எனக்கு ரொம்ப பிடிக்கும் actually stunt பண்ண. பேரை ரியலா அடிச்சு தூக்குனீங்க? ஆமா, நல்லா இருக்கும், நல்லா போட்டு அடிக்கணும்னு தோணும். சோ எத்தனை பேர் உண்மையிலேயே அடிச்சீங்க ரியலா? இல்ல ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் அங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்கல்ல, அந்த சீக்வன்ஸ் அப்ப தெரியாம பட்டிருக்கும்ல, அந்த மாதிரி யாராவது வாங்கியிருக்காங்களா? இல்ல, நான் எப்பவுமே ரொம்ப கேர்ஃபுல், என்னோட டைமிங் நல்லா இருக்கும், நானே சொல்லக்கூடாது. பட் மாஸ்டரே ரொம்ப பரவாயில்லையா மேடம் நல்லா பண்றாங்களே அப்படின்னு சொன்னாரு. நிறைய டைரக்டர்ஸ் கூட எல்லாம் ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஸோ டெல் அபவுட் திஸ் டைரக்டர் பர்டிகுலரா இந்த வெப் சீரிஸ். ஏன் உங்களை எந்த இடத்துல ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணாரு? Lucky வந்து he's very passionate, he's very very dedicated. அவர் வந்து he's spent a lot of his time in America. So கொஞ்சம் அந்த sort of அந்த a little bit of that NRI connection இருந்தது அதுல. So he was bringing in a lot of the things அங்க கத்துட்டு இருந்த things. So with him I think he's a hard working person.
அண்ட் டாலரன்ஸ் லெவலும் ரொம்ப ஹையா இருக்கும். ஸோ நாங்க வந்து நிறைய நாள் நாங்க லாங் ஹவர்ஸ் ஷூட் பண்ணியிருக்கோம். லைக் லிட்ரலி 18 ஹவர்ஸ்னு சொல்லலாம். லிட்ரலி 16 to 18 ஹவர்ஸ் கூட ஷூட் பண்ணியிருக்கோம். இன் டிஃபிகல்ட் லொகேஷன்ஸ் செட்ஸ்ல பிகாஸ் வி நீடட் டு finish the work. So அவர் வந்து he is a very hard working sleepless person. நான் எப்பவுமே கேட்பேன், எப்படி லக்கி நீங்க இப்படி தூங்காம இருக்கீங்க? என்ன பண்றது மேடம், I want to get what I want. So he's very particular. அவர் வந்து அவர் ஈஸியா ஓகேன்னு சொல்லிட மாட்டார் for little things, props-ஆ இருக்கட்டும், அந்த லொகேஷனா இருக்கட்டும், and things like that. So I like the fact that he's very meticulous. டீடெக்ஸ் நிறைய போவாரா அவருக்கு? ஆனா ஓகே சொல்லுவாரு, if something is not getting in that, not just performance, something else the satisfactory illana, he won't just settle for it. So I think he's a hard working guy and avarku bright future irukku na nambren. So I think this will be a great opening avarku. ஓகேங்க, ஒரு சில போட்டோஸ் இருக்குங்க, நான் அந்த போட்டோஸ்லாம் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? அந்த மீட்ட பத்தி பேசலாம். ஓகேவா? ஓகே. மோகன்லால் சார் ஆமா, எங்க பாத்தீங்க? அதுவா? அது எங்க ஒப்பம் ஷூட்டிங்ல சாங் ஷூட் நடக்கும்போது அப்ப எடுத்தது செட்ல. So it was a நல்ல பெரிய குரூப் சாங்கா இருந்தது. So it's really fun and lot of dancers and everything. So அப்ப எடுத்த போட்டோ அது. ஓகே, உங்களுக்கும் அவருக்குமான அந்த பாண்ட் என்ன as in நான் வந்து லாஸ்ட் அவர்கிட்ட பேசினது வந்து எங்க 100 days ஃபங்க்ஷனா இருந்திருக்கோம் ஒப்பத்துல. So of course as a colleague வந்து நல்ல எங்கான ஃபங்க்ஷன்ல பார்த்தா it's always like என்ன போல always talks and லாலேட்டன் எல்லாருக்கும் தெரியும். So நான் வந்து 8 years கழிச்சு ஃபர்ஸ்ட் மூவி அவரோட 2007ல பண்ணேன். and then 8 years அப்புறம் நான் வந்து ஒப்பம் பண்ணேன் பிரியதர்ஷன் சார் டைரக்ஷன்ல அவரோட லால் சார் கூட. So it was nice to meet him after so many years. அவர்கிட்டயும் ஒன்னும் சேஞ்சும் இல்ல. So it was nice, சமுத்திரகனி சார். So actually அவர் என்னோட முதல் படம் தமிழ்ல வந்து போய் நடிச்சேன் கே பாலச்சந்திர சாரோட. அந்த படத்துல அவர் தான் கோ டைரக்டர். ஸோ அவர் தான் எனக்கு முதல்ல டயலாக் சொல்லி கொடுத்தாரு ஆக்சுவலி என்னோட ப்ரொஃபஷன்ல. ஸோ அவர் எனக்கு அவர் அப்ப தெரியும். அதுக்கப்புறம் இந்த போட்டோ வந்து நாங்க அந்த 100 days ஒப்பமோட 100 days போச்சு செலிப்ரேஷன். ஸோ அவரும் இருந்தாரு அந்த படத்துல. அவரும் மெயின் ஆன்டாகனிஸ்ட் ரோல் பிளே பண்ணாரு. ஸோ அங்க மீட் பண்ணோம் ஆக்சுவலி ஆஃப்டர் போய் சோ மெனி இயர்ஸ்க்கு அப்புறம். ஸோ இட் வாஸ் நைஸ். சூப்பர். அதே மாதிரி கே பாலச்சந்தர் சார் மிகப்பெரிய லெஜண்ட். அவரோட ஸ்டோரிஸ்லாம் ரொம்பவே நம்ம பண்றதை எடுத்துக்கிட்டா ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். நம்ம அந்த ஸ்டோரிஸை வந்துட்டு கெஸ் பண்றது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜண்ட். அவர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இப்போ அந்த 2020s வர டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது கேன் யூ ப்ளீஸ் டிஃபரன்ஷியேட்? பெரிய டிஃபரன்ஸ், ஹியூஜ் டிஃபரன்ஸ். அவர் வந்து ஹி இஸ் த ஓல்ட் ஸ்கூல் ஃபார்ம் ஆஃப் டைரக்ஷன். அண்ட் அதுவே ஒரு காலேஜ் மாதிரி அவர் வருது. ஏன்னா அவர் வந்து அந்த காலத்துல இருந்து லைக் யூ செட் ஒரு நம்ம 60s or 70sல இருந்து அவர் வந்து ஹீஸ் பீன் 60s நினைக்கிறேன் ஹீஸ் பீன் ஷூட்டிங். ஸோ அவர் வந்து பார்த்த ஈரா வேற, பார்த்த ஜெனரேஷன், பார்த்த வே ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ his way of filmmaking and the school was very strict actually compared to இப்ப இருக்கிற 2020sல இருக்கிற directional இதுல வந்து there's a vast difference. அது வந்து I mean I'm glad in the beginning of the career அந்த மாதிரி ஒரு old school director கிட்ட I got to get my initial training with my entry. ஏன்னா அதுதான் ரொம்ப டஃபா இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாமே ரொம்ப ஈஸியா இருந்தது. So I got set up with the hardest in the beginning. அதுதான் மெயின் ஸோ நம்ம அதுக்கப்புறம் என்ன வருதோ நம்ம ஈஸியா டீல் பண்ணிக்க முடியும். ஸோ அவர் வந்து டைமிங் எவ்ரிதிங் வுட் பி வெரி ஸ்ட்ரிக்ட் ஆன் டைம். அவர் பட் இட் வாஸ் அமேசிங், அ குட் ட்ரைனிங் நான் சொல்லலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் எனக்கு ஒரு பெரிய ஆனர். அஃப்கோர்ஸ் திட்டு வாங்கியிருக்கீங்களா சார் கிட்ட? நான் திட்டு வாங்கல. அமேசிங்லி எல்லாரும் பயமுத்துனாங்க, ஐயோ நீங்க கேபி சாரோட படம் பண்ண போறீங்களா, அவர் வந்து அடிப்பாரு திட்டுவாரு, பயந்துன்னு தான் நான் போனேன். ஐயோ அப்படியான்னு. பட் அவர் என்ன வந்து திட்டவே இல்லை ஆக்சுவலி. சொல்ல போனா அவர் சொன்னாரு, நீ வந்து நான் உன்னை திட்டுறதுக்கு நீ ஒன்னு வாய்ப்பே கொடுக்கல, எனக்கு பரவாயில்லையே நல்லா பண்றீங்க அப்படிதான் சொல்லுவாரு. ஸோ ஹி didn't really yell at me. அவர் வந்து he was always like ஒரு ஆல்மோஸ்ட் லைக் எப்படி சொல்றது, ஒரு ஒரு கிராண்ட் டாட்டருக்கு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் அவர் வந்து பேசுறது. ஸோ ஐ நெவர் காட் திட்டு. நான் எனக்கு கிடைக்கல அந்த படத்துல. ஓகே, இப்போ நிறைய தமிழ் சினிமா ஃபாலோ பண்ணிட்டு வரேன்னு சொன்னீங்க. ஸோ இந்த டேரக்டர்ஸ் கூட எல்லாம் ஒர்க் பண்ணணுன்ற ஆசை இருக்கு, ஏன்னா அவங்களோட ஒர்க்கிங் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னென்ன டேரக்டர்ஸ் சொல்லலாம்? டெஃபினெட்லி கௌதம் மேனன் சார், மணிரத்னம் சார், அவங்களாம் அஃப்கோர்ஸ். பட் இப்போ இருக்கிற டைரக்டர்ஸ்ல வந்து அஃப்கோர்ஸ் ஐ வுட் சே அட்லி அண்ட்
Karthik Subaraj and a lot of people. எனக்கு வந்து I don't know. I think everyone இப்ப லைஃப் மாறிடுச்சு. இப்ப வர ஆக்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப I would say that இருக்கும்போது சோஷியல் மீடியா எல்லாம் இல்ல, ஃபேஸ்புக் கூட இல்ல. 2005ல வந்து யூனோ அப்பதான் ஒரு 1 or 2 இந்தியன் மூவி வெப்சைட்ஸே இருந்தது. அதுக்கப்புறம் ஒன்றும் இருக்காது யூனோ. ஸோ இப்ப வந்து வரும்போதே அவங்க நிறைய வந்து ஒரு பாப்புலாரிட்டி, ஃபேன் ஃபாலோவிங் அதெல்லாம் வச்சுட்டு தான் வராங்க என்ட்ரி. ஸோ இட்ஸ் a nicer world now actually. ஸோ ஐ திங்க் ஈவன் அந்த மாதிரி பார்த்தா நிறைய டைரக்டர்ஸ் கூட லாட் ஆஃப் டேலண்ட் கூட நிறைய பிக்கப் பண்ற இப்போ வாய்ப்பு கிடைக்கிறது. பிகாஸ் இஸ் a platform like social media, YouTube, அதுல வந்து people are displaying their talents, and so நிறைய peopleக்கு இப்போ opportunities-உம் ஈஸியா and ஜாஸ்தி கிடைக்கிறது. So I think that also gives them room to be more creative. ஆக்டர்ஸ்ல யாரோட நடிக்கணும்? எஸ் ஆஃப் கோர்ஸ் நீங்க நிறைய பேர் கூட பண்ணிருக்கீங்க, பட் இருந்தாலும் மிஸ் ஆயிருக்கும்ல, இல்ல வந்து இருப்பாங்க. gosh எல்லாருமே இப்ப எல்லாரோடையும் நடிக்கணும் தான் ஆசை. பிகாஸ் certain actors வந்து நல்லா டான்ஸ் பண்ணுவாங்க, certain actors நல்லா எமோஷனலா நடிப்பாங்க, some actors வந்து பஞ்ச் அந்த ஆக்ஷன் அந்த மாதிரி அந்த ஸ்டண்ட் ஹீரோ அந்த மாதிரி நல்லா பண்ணுவாங்க. ஸோ ஐ திங்க் I've never been so like ஐயோ இவரோட நடிக்கணும் அவரோட நடிக்கணும்னு. பட் பிகாஸ் சின்ன வயசுல இருந்து ஆஸ்திரேலியால நான் நிறைய கமல்ஹாசன் சார் படம் பார்த்திருக்கேன். பிகாஸ் அங்க வந்து லிமிட்டடா மூவிஸ் கிடைக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பிக் ஃபிலிம்ஸ் த ஓன்லி மூவிஸ் நாங்க பார்க்க முடியும், ரஜினிகாந்த் சார், கமல் சார் அந்த மாதிரி. ஸோ ஐ திங்க் தட் வே I've always been a fan of Kamal sir's movies. எல்லா அந்த காமெடி எனக்கு ரொம்ப பிடிக்கும் Kamal sir மூவிஸ். அதுவும் அந்த நான் சலங்கை ஒல்லி பார்த்து தான் நான் பரதநாட்டியம் மேல ஒரு அப்சஷனே வந்து நான் கத்துக்க ஸ்டார்ட் பண்ணேன் ஆஸ்திரேலியால. ஸோ அண்ட் ஸோ எங்களுக்கு வந்து அங்க ஆஸ்திரேலியா வளரும் போது இந்த மூவிஸ் பாக்குறது தான் ஒரு கனெக்ஷன் இந்தியாவோட. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் இந்தியாவுக்கு வந்ததே இல்லை, அங்கதான் பிறந்ததுனால 7 yearsல வந்தேன் இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அன்டில் தென் எங்களுக்கு இந்தியானா என்ன சினிமா பார்த்தாதான் தெரியும், அப்பெல்லாம் இன்டர்நெட் இல்ல. ஸோ ஃபார் மீ ஐ ஹேவ் a lot of connection to all those movies. ஏன்னா வளரும் போது அதுதான் பார்த்து அதுதான் இந்தியான்னு நினைச்சேன். ஸோ ஐ திங்க் கமல் சாரோட நடிச்சா I would love to do that one day. Everyone like அஜித் சார், விஜய், சூர்யா, இப்போ இருக்கிற யங் ஜெனரேஷன் ஆக்டர்ஸ் கூட, ஐ திங்க் எவ்ரி ஒன். நான் வந்து இஃப் யூ நோட்டிஸ்ட் என்னோட கெரியர் பார்த்தீங்கன்னா நான் வந்து I've never restricted myself. நான் இப்படிதான் நடிப்பேன், இந்த இதுல தான் நடிப்பேன், இவங்களோட தான் நடிப்பேன். I've always been, எனக்கு என்ன நம்பிக்கைன்னா ஒரு ஆக்டர்னா வந்து வெர்சடைலா இருக்கணும், நம்ம ஃபிளெக்சிபிளா இருக்கணும், அண்ட் எல்லாம் பண்ண முடியும். இப்போ பேயா நடிக்கணுமா நடிக்கணும், போலீஸா நடிக்கணும், கடவுளா பண்ணியிருக்கேன், வேலைக்காரியா பண்ணியிருக்கேன். ஸோ I've been able to explore எல்லா என்னோட ஆக்டிங் அபிலிட்டிஸ். நம்ம என்ன கொடுத்தாலும் அந்த கேரக்டர் பண்ணணும், அது யார் நம்ம பக்கத்துல இருந்தாலும் இட்ஸ் நாட் it doesn't affect. So I think as an artist I want to do work with all directors and all actors. எப்படி சாமா அதானே அதான் ஒன்று சொல்லி எல்லாரையும் சொல்லிட்டீங்க. ஸோ இந்த பர்டிகுலர் அந்த வெப் சீரிஸ் பத்தி சில விஷயங்கள் பேசலாம். ஸோ ரொம்ப எவ்வளவு வந்துட்டு ஃபார் அவே யூனிக்கா இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த ஒரு வெப் சீரிஸ் மக்களுக்கு? ஐ திங்க் டெஃபினெட்லி தமிழ்ல பார்த்தா டெஃபினட்டா யூனிக்கா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச மாதிரி வேற எந்த படமும் இந்த மாதிரி வந்தது இல்லை. இந்த மாதிரி ஒரு டாபிக் வச்சு வாட்ஸ் ஆக்மெண்டட் ரியாலிட்டி, வாட்ஸ் ரியல். இப்போ இந்த கேமிங் நான் சொன்ன மாதிரி இப்ப ஜெனரேஷன்லாம் இப்ப வந்து கேமிங் அண்ட் பீங் ஆன் த ஃபோன், பீங் ஆன் இன்டர்நெட், பிளேயிங் கேம்ஸ், வர்ச்சுவல் ரியாலிட்டி, AI, எவ்ரிதிங் இஸ் சோ மச் மோர் இப்போ. ஸோ இந்த டைம்ல ஐ திங்க் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் இன்னும் வந்ததில்லை தமிழ்ல. ஸோ அதனால ஐ திங்க் கண்டிப்பா அதை 100% நான் கேரண்டி பண்ணுவேன். So I think everyone will be surprised or intrigued. Trailer கூட ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஐ திங்க் அதை பார்த்த உடனே உங்களுக்கே வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரீகிங்கா இருக்கும், என்ன இது ஆக்சுவலி வாட் இஸ் இட். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒரு நார்மல் கிரைம் த்ரில்லர், ஒரு ஷூட் அவுட் அந்த மாதிரி இல்லை. ஸோ அண்ட் ஆல்சோ இந்த வெப் சீரிஸ் வந்து லக்கி வந்து டைரக்டர் லக்கி லக்ஷ்மி வந்து இது நான் லினியர் நரேஷன்ல பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரே இது கிரானலாஜிக்கலா போகாது, இட்ஸ் சார்ட் ஆஃப் நான் லினியர் பேக் அண்ட் ஃபோர்த். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ட்ரீகிங் இன்ட்ரெஸ்டும் இட்ஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் நைஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஒண்டர்ஃபுல் இன்டர்வியூ. ஸோ டேக் கேர். ஸோ அடுத்தடுத்து நீங்க சொன்ன மாதிரி நிறைய புது டைரக்டர்ஸ் அண்ட் புது ஆக்டர்ஸ் கூட எல்லாம் பண்ணணும், அதுதான் எங்களோட ஆசை. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் வெப் சீரிஸ் வந்துட்டு சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னு சொல்லி சினிமா வீடன் சார்பாக ஒரு மிகப்பெரிய தேங்க்யூ அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட். நீங்க ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஐ திங்க் ஐ லவ் எவ்ரிஒன்.
தேங்க்யூ தமிழ் மக்களுக்கு. பிகாஸ் நான் வந்து ஜாஸ்தி தமிழ்ல பண்ணலனாலும் எல்லாரும் ஞாபகம் வச்சுட்டு ராமன் தேடிசி இதெல்லாம் இன்னும் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு. அண்ட் ஐ திங்க் தட்ஸ் அ பிக், ஒரு ஆர்டிஸ்ட்க்கு அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். 10 வருஷம் கழிச்சு 12 வருஷம் கழிச்சு இன்னும் உங்க கேரக்டர் அந்த ஒரு ஞாபகம் வச்சுட்டு பேசினாங்கன்னா தட்ஸ் a big thing. ஸோ அதுக்கு நான் எப்பவுமே நன்றி சொல்லணும். அண்ட் எல்லாருக்கும் இப்ப நான் எல்லாரும் கேட்டாங்க எப்ப நீங்க தமிழ்ல பண்ண போறீங்க, வேற எல்லா லாங்குவேஜும் பண்றீங்க, தமிழ்ல வாங்கன்னு சொன்னாங்க. ஸோ இது அதனால இப்ப வந்து தமிழ்ல ஒரு வெப் சீரீஸ்ல வரேன். ஸோ எல்லாரும் கண்டிப்பா பாருங்க 27th அண்ட் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க, ஃபுல்லா பாருங்க, திருப்பி பாருங்க. அண்ட் ஐம் ஷோர் யூல் என்ஜாய் இட். சூப்பருங்க. தேங்க்யூ சோ மச். டேக் கேர். கடைசியா பாட கூட மாட்டேன்ட்டீங்க பாத்தீங்களா, பாடினா நல்லா இருக்கும். ஆமா, ஆனா நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க, அது சொல்ல விரும்புறேன். உங்களுக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் கண்டிப்பா. ஓகே எடிட்டர், யூ ப்ளீஸ் கட் திஸ் போர்ஷன். ஆமா, அந்த கள்ள கிருஷ்ணா ஸ்மைல் இருக்கு. அப்படியா? நன்றிங்க. Satyabama Institute of Science and Technology, Chennai.